இன்னைக்கு ஃப்ளிப்கார்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்து இருக்குது. நம்ம கிச்சனை அழகா பண்றதுக்காக இன்னைக்கு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன இருக்குது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஐயோ அம்மா, இவ்வளோ பெரிய பாக்ஸில் எத்தனை ரோல் இருக்குது. என்னது இது? விரிச்சு கிச்சனில் அந்த அந்த செல்ஃபு ஃபுல்லாக ஒட்டணுன்னா கிச்சனுக்கு கொஞ்சம் அழகாக தெரியும். ரொம்ப லேஸாக இருக்கும் போல இருக்கு. இங்கே பாரு, கொஞ்சம் நொறுங்கி இருக்கிற மாதிரி தெரியுது. தெரியுதுங்களா? அதான் ரொம்ப லேஸ் பேப்பர் இக்கா பாரு, ரொம்பவுமே லேசான பேப்பர். இது ஒட்டுனா என்ன அழகா தெரியும். இது பிரிச்சாச்சு. நைட்டு ஒட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. டைல்ஸ் மாதிரி நல்லா பல ரொம்பவுமே லேஸாக இருக்குது. ரொம்பவுமே லேஸான பேர். ஒட்டிட்டு பார்க்கலாம். ஒட்டிட்டேங்க. அது ஃபோட்டோ மட்டும்தான் பிடிக்க முடிஞ்சிச்சு. 2 பேருமே நாங்கள் ஒட்டுறது ஸ்டார்ட் பண்ணுறதுனால வீடியோ எடுக்க முடியல. ஒட்டியாச்சு. அடுத்தது நம்ம பொரியல், வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். முட்டை போட்டு அதுக்கு குழம்புக்கு தேவையான பொருள் வெண்டைக்காய் வந்து பொரிச்சு வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு வர மிளகா ஃபுல்லாக அப்படியே போட போகிறோம், உடைக்க மாட்டோம். கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள். இது 4த்தையும் ஒரு இதில் போட்டுக்கிட்டால் 2 முட்டை. அவ்வளோதான். நம்ம சமைக்கலாம். இதை எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு கொஞ்சமாக தான் நான் ஊற்றுறேன். கடுகு, எண்ணெய் சூடாச்சு. கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டதும் கருவேப்பிலையும் வர மிளகாவும் போட்டேன். இப்போது நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தையும் போட்டுடலாம். எண்ணெய் ரொம்பவுமே சூடானதுனால கருவேப்பிலையும் வர மிளகாவும் கரிஞ்சு போச்சு. அதனால் வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதும், ஓரளவுக்கு பொன்னிறமாக ஆனதும் ஒரு பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வணக்கணும். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி லேசாக நான் பொரித்து வச்சுக்கிட்டேன். வெறும் கடாயில் பொரித்து வச்சு அந்த வெண்டைக்காய் போட்டுட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விடணும். நல்லா எண்ணெயில் பெரட்டி விட்டுட்டு மஞ்சத்தூளும் உப்பும் இதையும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் உப்பும் போட்டு அதையும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அந்த மஞ்சத்தூள் உப்பும் பெரட்டி விடலாம். நல்லா பெரட்டி விட்டுட்டிங்களா, அதுக்கப்புறம் முட்டையை போட்டுக்கலாம். நல்லாவே நான் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வணக்கி விட்ருக்கேன். அது மாதிரி நீங்களும் நல்லா வணக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை போட்டு செஞ்சால் குழந்தைங்க, வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட வெண்டைக்காய் சாப்பிடுங்க. வெண்டைக்காய் ரொம்ப நல்லாவே வெந்து போயிடும். உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் காமிக்கிற செம்மையாகவே டேஸ்டான பொரியல் மாதிரி. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, சீரக பொடி எல்லாம் போட்டு வச்சுங்க இல்லைங்களா, அதெல்லாம் இதில் நான் போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு அதையும் நல்லா சேர்த்து பெரட்டி விட்டுட்டா ஒரு 5 நிமிஷம் கொத்தமல்லியை தூவிக்க போகிறோம். கொத்தமல்லியை தூவி நல்லா அதையும் ஒரு 2 நிமிஷம் பெரட்டிட்டு
2 நிமிஷம் பெரட்டியாச்சு, அவ்வளோதான். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். முடிஞ்சு பொரியல். அடுத்தது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த பவுலில் தான் நான் மாற்றிக்க போகிறேன். மாற்றியாச்சு. செம்மையான வெண்டைக்காவும் முட்டை போட்ட பொரியல். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையும் வெண்டைக்காவும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. குழந்தைங்க நல்லா